தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கேமராமேனுக்கு பதவி வழங்கினார். கேமராமேனுக்கு பதவி வழங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கேமராமேனுக்கு பதவி வழங்கினார். ஜோசப் விஜய் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனார். அவர் முதலமைச்சரான 24 மணி நேரத்துக்குள் அவருடைய ஆஸ்தான ஜோதிடருக்கு அரசு பதவி வழங்கி வாங்கி கட்டி கொண்டு பின்பு அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கினார். தற்பொழுது கேமராமேனுக்கு பதவி வழங்கியுள்ளார். விஜய் நடித்துள்ள நண்பன், பீஸ்ட், லியோ ஆகிய திரைப்படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் மனோஜ் பரமஹம்சா. இவர் ஒரு கேமராமேன், ஒளிப்பதிவாளர். மனோஜ் பரமஹம்சா இவரது பெயர். இவரை தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக நியமித்துள்ளார். எம்ஜிஆர் தமிழ்நாடு அரசு நடத்துகிற எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர் பயிற்சி நிறுவனத்தின் தலைவராக தனது படத்தில் உள்ள கேமராமேனை நியமித்துள்ளார். திரைப்படங்களில் பணியாற்றிய மூத்த கலைஞர்கள் பலர் உள்ளார்கள். அரசியல் சார்பற்றவர்கள், நடுநிலையாளர்கள், அவர்களைத்தான் நியமிக்க வேண்டும். தற்பொழுது தனது திரைப்படத்தில் நடித்த ஒளிப்பதிவாளருக்கு பதவி வழங்கியுள்ளார். இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் போகிற போக்க பார்த்தா யார் யாருக்கெல்லாம் விஜய் பதவி வழங்குவாப்ல அப்படின்னு தெரியல. ஏற்கனவே அவருடைய கார் டிரைவர் மகனுக்கு எம்எல்ஏ பதவி வழங்கியிருக்காப்புல. நீ அடுத்து அவர் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, தோட்டக்காரரு, சமையல்காரரு எல்லாத்துக்கும் பதவி வழங்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. கட்சியில் மூத்த தலைவர்கள் இருக்காங்க, மூத்த கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வழங்கியிருக்கலாம். இப்பொழுது தனது படத்தில் கேமராமேனுக்கு பதவி வழங்கியுள்ளார் விஜய்.